கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எரேமியாவின் புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகிறோம். முந்தைய அதிகாரங்களை நாம் வாசிக்கும்போது கடவுள் இஸ்ரவேல் மக்கள் மீது மிகுந்த கோபமுடையவராக நமக்கு தோன்றும். ஆம், நம்முடைய பாவங்கள் கடவுளுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது. ஏனென்றால் அவர் பரிசுத்தமான தேவன். ஆனால் அதே சமயம் அவர் இரக்க குணமுள்ளவராய் தன்னுடைய கிருபை நிமித்தம் நம்மை மன்னித்து அரவணைக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். சில வேளைகளில் நம்முடைய சபையை பார்த்து நம்ம என்ன யோசிக்கலாம், அவ்வளோதான்ப்பா, என்னுடைய சபை ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு, இதுக்கு மேலே இந்த சபை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நம்ம நினைக்கலாம். ஒருவேளை அப்படி நம்முடைய சபையை குறித்தோ நம்முடைய குடும்பத்தை குறித்தோ நாம் நினைப்போம் என்றால், இந்த எரேமியா 23ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே கர்த்தர் பின்வருமாறு கூறுகிறார். நான் என் நாடுகளில் மீதியாய் இருப்பவைகளை தூரத்தில் இருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பானவர்களே, 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் பாவம் செய்வதற்கு காரணமாக இருந்தது அவர்களை வழிநடத்திய ஆவிக்குரிய தலைவர்கள். மெய்ப்பர்கள் என்ற பதத்தை பயன்படுத்துகிறாங்க. வழக்கமாக அந்த மெய்ப்பர்கள் என்ற பதத்திலிருந்து தான் போதகர்கள் என்ற ஒரு ஊழியம் உருவாகிறது. அப்போ இந்த போதகர்கள் தான் இஸ்ரவேல் மக்கள் கடவுளை விட்டு வழிவிலகி போவதற்கு காரணம். அவங்க என்ன பண்ணாங்க, மக்கள் பாவம் செய்த போது அதை பாவம் என்று அவர்கள் கண்டிக்கவில்லை. மாறாக பொய்யான வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வந்தார்கள். முந்தைய அதிகாரங்களை நம்ம வாசித்தோம். கடவுள் அவங்களோடு பேசாத போது கடவுள் என்னோடு பேசினார், கடவுள் அவர்களோடு எந்தவித தரிசனத்தையும் காட்டாத போது கடவுள் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் மக்களை ஏமாற்றினார்கள். அந்த ஊழியர்களை நம்பி இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள் ஏமாந்து போனார்கள். அப்போ தேவன் சொல்றாரு, அந்த ஊழியர்களை நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால், அந்த ஊழியர்களை நான் தண்டிக்கும் போது அந்த ஊழியர்களோடு சேர்த்து உங்களையும் நான் என்ன பண்ணுவேன், தண்டிப்பேன். இது எப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். குருடருக்கு குருடர் வழி காட்டுவதை போல. அவர் யாரை குறித்து பேசுகிறாரு, அவருடைய நாட்களில் இருந்த யூத மத தலைவர்கள், அவர்களே ஆவிக்குரிய வாழ்க்கையில் குருடர்களாக இருக்கிறாங்க. அதாவது கடவுளை அறியாமல், கடவுளுடைய வசனத்தை அறியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிழைப்புக்காக, பணத்துக்காக, தங்களுடைய சுகத்திற்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஊழியம் செய்கிறவர்களை நம்பி மக்கள் ஏமாந்து போகிறார்கள். இந்த நாட்களிலும் கூட அப்படிப்பட்ட அநேக ஊழியர்கள் சபையிலே மனிதர்களை, இல்லைனா விசுவாசிகளை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த ஊழியர்களை நம்பும் போது அவர்கள் தேவனுடைய வசனத்தின்படி திருச்சபையும் தேவனுடைய பிள்ளைகளையும் வழிநடத்தாததுனால அவர்களுடைய வசனத்தை நம்பி ஏமாந்து கர்த்தரால் தண்டிக்கப்படுகிறவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் கர்த்தர் அவங்களை தண்டிக்கிறாரு? ஏன்னா அவருடைய வேத வசனத்தை நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறாரு. அப்போ வேத வசனம் என்ன கூறுகிறது என்று ஆராய்ந்து அறிந்து, ஒரு ஊழியக்காரனுடைய பிரசங்கம் வேத வசனத்தின்படி இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஆராய்ந்து அறிந்து அதை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்று தீர்மானிக்கிற கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடும் பேசுகிறவராக இருக்கிறார், நமக்கு அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால அந்த வேத வசனத்தை கையில் வைத்திருந்தோம். ஒருவன் பொய்யான ஊழியம் செய்யும் போது, இல்லை பொய்களை போதிக்கும் போது அதை நம்புகிறவர்கள் அந்த கள்ள ஊழியனோடு சேர்ந்து தண்டிக்கப்படுவார்கள். இருப்பினும் தேவன் அப்படியே தன்னுடைய பிள்ளைகளை விட்டு விடுவதில்லை. அந்த தண்டனையின் காலம் முடிந்த பின்பு கர்த்தர் அவர்களை மீண்டும் சேர்த்து அணைப்பார் என்று வேதம் கூறுகிறது. எனவே எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம வேதத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் நிறைய ஊழியர்கள் காட்டுகின்ற தவறான பாதையில் நம்ம போயிருக்கலாம். இல்லை ஊழியர்களை விட்டுடுங்க, நம்முடைய நண்பர்களோ உறவினர்களோ நமக்கு கொடுக்குற தவறான ஆலோசனைகளை கேட்டு நம்ம கடவுளை விட்டு வழி விலகி போயிருக்கலாம். ஆனால் தேவன் எப்போ அவருடைய வேத வசனத்தின்படி அவரை தேடுகிறோமோ அப்போவே நம்மை மீண்டும் சேர்த்தணைத்து கட்டுகிறவராய் இருக்கிறார். எனவே இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபையும் அவருடைய வசனத்தின்படி நாம் கட்ட முயற்சிப்போம். அப்போது தேவன் நம்மை மீண்டும் சேர்த்தணைத்து காத்துக்கொள்வார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.